ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பாருங்கள், இந்த நாட்களிலே நாம் ஆதியாகமத்திலிருந்து வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட இந்த வேத பகுதி, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் மனிதனுடைய தேவைக்காக, மனிதனுக்காக அவர் ஒவ்வொன்றையாக படைத்தார். படைத்துவிட்டு அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நல்லது. வெளிச்சத்தை படைத்தார், நல்லது என்று கண்டார். அவர் வெளிச்சத்தையும் இருளையும் அவர் வெவ்வேறாக பிரித்தார், நல்லது என்று கண்டார். அவர் மனுஷனுக்காக இன்னும் மரம், நட்சத்திரம், சூரியன், சந்திரன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அவனுக்கென்று படைத்த தேவன் நல்லது, நல்லது, நல்லது என்று சொல்லி கண்டார். ஆனால் அவர் இந்த இடத்துல வரும்பொழுது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு அறிக்கை விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது எது? மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. பாருங்கள், இது தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு அநேகருடைய மனதிற்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாயிருக்கிறது. நாம் இதை விட என்ன செய்யலாம்? யாருக்கிட்டே நம்ம எங்கேயும் போகாமல் நம்ம தனிமையாக இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது, நாம் தனிமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு நினச்சிட்டு இருக்கிறோமோ, நம்ம புரிஞ்சுக்கிடணும், அது தேவனுடைய சித்தத்தின்படி வருகிற வார்த்தையல்ல, அது சாத்தானுடைய தந்திரம். பாருங்கள், தேவன் அவர் உறவுகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் பாருங்கள், பிசாசினுடைய வேலை என்ன தெரியுமா? அவன் ஆதி முதலாய் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் உறவுகளை உடைக்கிறான். அவனுடைய வேலையே இதுதான். பாருங்கள், தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ளாக உறவை உடைக்கிறான், குடும்ப உறவுகளை உடைக்கிறான், இப்படி சபைக்குள்ளாக உறவுகளை உடைத்து நஷ்டப்படுத்துகிறான். அவனுக்கு என்ன தெரியுமா? எப்படியாவது நஷ்டம் அடைய வேண்டும், ஜனங்கள் அழிய வேண்டும். அவனுடைய எண்ணம், நோக்கம் எல்லாம் இதுதான். ஒரு உறவுகளை உடைக்கும் பொழுது பாருங்கள், அந்த இடத்துல என்ன நடக்கிறது? அங்கே ஒரு வளர்ச்சி தடைபடுகிறது. இப்பொழுது ஒரு குடும்பத்தை உடைக்கும் பொழுது அங்கே என்ன உண்டாகும்? மனுஷனை தனிமைப்படுத்தும் பொழுது அங்கு ஒரு தேவையில்லாத கசப்புகள், வெறுப்புகள், அங்கு ஒரு பிரிவினைகள், தடைகள் எல்லாமே உண்டாகும். அங்கே வளர்ச்சி உண்டாகாது. அதே போல் சபைக்குள்ளும் அப்படித்தான். சபைக்குள்ளும் இருக்கிற அந்த உறவுகள், ஊழியர்கள், விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கிற உறவுகள், இது எல்லாமே உடைக்கும் பொழுது அவன் ஒவ்வொருவரையும் தனிமைப்படுத்துகிறான். தனிமைப்படுத்தி அவன் வேட்டையாடுகிறான். பாருங்கள், அவன் தேவனுடைய சித்தம் நிறைவேறாதபடி, தேவனுடைய திட்டம் நிறைவேறாதபடி தடை செய்து அவன் மகிழ்கிறான். எனவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நாம் தனிமையாயிருப்பது நல்லது என்று சொல்லி நாம் பிசாசினுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் இடம் கொடாதபடி, நாம் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி தேவனே சொல்லி நமக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். குடும்பத்தை, இந்த இடத்திலே திருமணத்தை குறிக்கிறது. இது ஒன்லி திருமணத்தை மட்டுமல்ல, ஒரு நல்ல உறவுகளையும் குறிக்கிறது. பாருங்கள், எந்த மனிதனுக்குமே தனிமை நல்லது கிடையாது. எந்த மனிதன், இந்த இடத்துல ஆதாமை குறிப்பிடுகிறார். அதே போல் யாராக இருந்தாலும் சரி, ஒரு வாலிபனாக இருந்தாலும் சரி, வயதானவராக இருந்தாலும் சரி, விசுவாசியோ ஊழியக்கார், யாருக்குமே தனிமை நல்லது கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும், நாம் நடக்க வேண்டும். நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் உறவுகளினால். பாருங்கள், இந்த இடத்திலே எல்லாவற்றையும் பார்க்கிறார். அங்கு விலங்குகளை பார்க்கிறார், எல்லாமே அங்கு ஜோடி ஜோடியாக இருக்கிறது. ஆனால் மனிதன், அவன் அங்கு தனிமையாக இருக்கிறான். அதை பார்த்த உடனே தேவன் என்ன நினைக்கிறார்? ஐயோ, மனிதன் தனிமையாக இருக்கிறான், நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். சகாயரை ஒரு சகாயம் என்று சொல்லி, சகாயர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நல்ல ஒரு ஏற்ற ஒரு ஹெல்ப்பரை, ஒரு துணையை உண்டாக்குவேன். அவனுக்கு சரியான அந்த ஒரு துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை அங்கே கொடுக்கிறார். அவன் பாருங்கள், நன்றாக தூங்கி அவன் எழுந்த உடனே அங்கே அவனுக்கு திருமணம் முடிந்திருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் அவன் பார்க்குறான், அவனுக்கு திருமணம் நடந்திருக்குது. எவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான தேவன் பாருங்கள். நம்முடைய தேவன், அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள்.
அந்த இடத்துல அவன் தூங்கி எழுந்த உடனே பார்க்கிறான், அவனைப் போலவே அங்கு ஒரு மனுஷி இருக்கிறாள். உடனே அவன் அந்த பாடலை பாடுகிறான் பாருங்கள். நீ என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பும் என் என் எலும்புமாயிருக்கிறாய் என்று சொல்லி. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் என்று சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், அங்கு ஏவாளை பார்த்து அவன் பூரிப்படைகிறான். அந்த உறவை பார்த்து அவன் பூரிப்படையத்தை அடைகிறான் பாருங்கள். நம்முடைய தேவன் பூரிப்படைய செய்கிறவர், பரிபூர்ணமடைய செய்கிற தேவன் பாருங்கள். மனிதன் தனிமையாக இருக்கும் பொழுது அது ஒரு குறைவு தான் பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு அங்கே ஒரு துணை வரும் பொழுது அங்கே ஒரு குடும்பம் உண்டாகிறது, அது ஒரு நிறைவு உண்டாகிறது. கணவன் மனைவி அங்கு இணைகிறார்கள், அந்த இடத்துல பிள்ளைகள் பிறக்கிறது. பிள்ளைகள் அப்படி ஒரு பெருகச் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். வளர்ச்சியடைய செய்கிறவராயிருக்கிறார். நாம் ஓங்கி வளர வேண்டும், நாம் செழிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் இதுதான் பாருங்கள். ஆனால் தனிமையாக இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? சில பேருக்கு தேவனுடைய ஒரு கிருபை, ஒரு அழைப்பு இருக்கிறது. அவர்கள் தனிமையாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வார்கள், அது வேறு. நாம் இந்த இடத்துல அதை பேசவில்லை. ஆனால் குடும்பம் என்ற அந்த ஒரு அமைப்பு, அந்த ஒரு திட்டம், அது தேவனுடைய யோசனை, தேவனுடைய திட்டம் பாருங்கள். இதை நாம் உடைக்கக்கூடாது, இதை நாம் கனம் பண்ண வேண்டும். இதை நாம் கனம் பண்ணும் பொழுது நாம் அதன் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக எழும்புகிறார்கள். தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக எழும்புகிறது என்றால் என்ன தெரியுமா? இந்த உறவுகளை உடைப்பது. இதுதான் பாருங்கள். உறவுகளிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது உடனே என்ன செய்கிறார்கள்? அதை அவர்கள் விவாகரத்து, குடும்பம் கணவன் மனைவிக்குள்ளே விவாகரத்து செய்து விடுகிறார்கள். எப்பா, இது தேவையில்லாமல் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நாம் இருப்பதை காட்டிலும் நாம் தனிமையாக இருப்பது நல்லது என்று சொல்லி அங்கு விலகி விடுகிறார்கள். அங்கு விலகும் பொழுது அங்கு பிசாசுக்கு இடம் உண்டாகிறது. அங்கு பிரியும் பொழுது பிசாசுக்கு இடம் கிடைக்கிறது பாருங்கள். எனவே நாம் இந்த வேத பகுதியிலே தானே நாம் பார்க்கிறோம், கணவன் மனைவி என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதுதான் பாருங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம். அதற்காக தகப்பனையும் தாயையும் விட்டுவிடு என்று சொன்னால் அவர்களை முழுவதுமே நாம் மறந்துவிட்டு கனம் பண்ணாமல் நாம் அப்படியே மறந்து விடுவது கிடையாது. நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டுமாம்? அவர்களை நாம் அந்த இடத்திலே வைக்காதபடி. மனைவி என்றால் அது தேவன் கொடுத்த அங்கு ஒரு இடம் உண்டு, அதற்குள்ளாக அதற்கு நடுவாக நாம் நம்முடைய பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் கொண்டு வந்து நாம் வைத்து அந்த உறவுகளை உடைக்காதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி வரும்பொழுது பாருங்கள், அந்த இடத்துல பிரிவினை உண்டாகிறது. உடைய பிள்ளைகளோ பெற்றோர்களோ வேறு சகோதர சகோதரிகள் வேறு எந்த உறவுகளாக இருந்த நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி என்ற அந்த 2 பேருக்கும் நடுவாக இப்படிப்பட்ட அந்த தேவையில்லாத உறவுகள் வரும்பொழுது அந்த இடத்துல பிரிவினை பிளவுகள் வருகிறது. தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் அங்கு தடை செய்யப்படுகிறது. எனவே நாம் இந்த நாளிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனிமையாயிருப்பது நல்லதல்ல. இது தேவனே உண்டாக்கினார், இது தேவனே ஏற்படுத்தி கொடுத்த இந்த அமைப்பு. இது தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அமைப்பை நான் உடைக்காதபடி நான் இதை கனம் பண்ண வேண்டும். நான் இந்த கனத்துக்குரிய பாத்திரமாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒருவேளை அதில் குறைவே இருந்தாலும் சரி, சகாயம் என்று சொன்னால் பாருங்கள், இவர்களுடைய குறைவிலே அவர்களுடைய நிறைவு, கணவனுடைய குறைவிலே மனைவியினுடைய நிறைவு, மனைவியினுடைய குறைவிலே கணவனுடைய அந்த நிறைவு. ஒருவருக்கொருவர் நாம் நிறைவுள்ளவர்களாக அந்த குறைவை சரி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். எனவே இந்த நாளிலே நாம் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை பிசாஸ் உங்களுடைய மனதிற்குள்ளே தனிமை நல்லது என்று சொல்லி உங்களுக்குள்ளே அவன் வஞ்சித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் உடனே அதை எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இது வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தியத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும், சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், இந்த உறவு தேவன் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த திட்டம் தேவனுடைய திட்டம். தேவனே நமக்கு இந்த திட்டத்தை உருவாக்கினார் பாருங்கள். அதே போல தேவன் பாருங்கள், அவர் தன்னுடைய சாயலாக ஆணென்றும் பெண்ணென்றும் சிருஷ்டித்தார். இன்றைக்கு அதையுமே எத்தனையோ பேர் குலைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பொல்லாத
ஒரு காரியங்கள் உலகத்திலே மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆணும் ஆணும் திருமணம், பெண்ணும் பெண்ணும் திருமணம், இதெல்லாம் ஒரு அசுத்தமான ஒரு காரியம் பாருங்கள். இந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தருடைய பிரசனத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டும். இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளுக்கு, இப்படிப்பட்ட வேசித்தனங்களுக்கு விலகி ஓடுங்கள். நாம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம். எப்படி பிரசங்கில நாம் பார்க்கிறோம், முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நாம் என்ன பண்ணிருக்கிறோம், நம்முடைய குடும்பம் என்ற அந்த உறவு கட்டப்பட்டிருக்கிறது. அது அறாது பாருங்கள். சீக்கிரமாய் அதை யாருமே அவ்வளவு எளிதாக அதை அறுத்து போட முடியாது. எனவே தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்ட அந்த உறவுகளை, அந்த உறவை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதுதான் பாருங்கள், நமக்கேற்ற சகாயத்தை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு உறவு. கணவன் மனைவி இந்த உறவை இன்றைக்கு அநேக பேர் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத ஒரு அவமானப்படுத்துகிறார்கள், கனவீனம் பண்ணுகிறார்கள். மனைவி என்று சொன்னால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. சகாயர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். தேவன் நம்மை தனிமையாக இருக்க விடவில்லை. நமக்கு அவர் ஒரு சகாயரை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அதே போல மனைவியாக அவர் மனைவியுடைய வேலையும் அதுதான் பாருங்கள். சகாயத்தை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். நாம் கனம் பண்ண வேண்டும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், தேவனிடத்திலே தயவை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி நீதிமொழிகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய தயவை பெற்றிருக்கிறபடினால் இந்த தயவை நாம் ஒரு அற்பமாய் எண்ணாதபடி, ஒரு கனவீனம் பண்ணாதபடி நாம் இதை கனப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இதில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்து மகிழ்ந்து கழிகூற வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய திட்டம் நம் மூலமாக நிறைவேற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், எத்தனை குடும்பங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையிலே எத்தனை பேர் பிரிந்து தனிமையாய் ஒண்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பாருங்கள், தேவனுடைய திட்டம் அங்கு நிறைவேறாமல் தடைபடுகிறது. அவர்களை குறித்து வைத்திருந்த தேவனுடைய திட்டம் அங்கு அப்படியே ஒரு முடக்கப்பட்ட நிலைமை, ஒரு வளர்ச்சியற்ற நிலைமை. ஒண்டியாய் இருப்பவனுக்கு ஐயோ, அவன் விழுந்தால் அவனை தூக்கிவிட அங்கே ஆள் இல்லை. அங்கு அப்படிப்பட்ட ஒரு தனிமையான நிலைமை நமக்கு வேண்டாம் பாருங்கள். தேவன் நல்ல ஒரு துணையை தந்திருக்கிறார். அதை நாம் ஒருவருக்கொருவர் நாம் கனம் பண்ணி, ஒருவருக்கொருவர் நாம் ஆசீர்வதித்து, ஒருவருக்கொருவர் நாம் மன்னித்து, நாம் கர்த்தருடைய அந்த வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது பாருங்கள், நம்முடைய குடும்பம் வளருகிறது. செழித்தோங்கி வளரச் செய்கிறார். நம்மை பரிபூர்ணம் அடையச் செய்கிறார். நம் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். இதுதான் நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் பாருங்கள். நம் தனிமையாக இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும் பாருங்கள். தனிமையாய் ஒருவர் ஒரு வேலை செய்கிறதற்கும் 2 பேர் இணைந்து ஒரு வேலை செய்கிறதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. 2 பேர் ஒரு மனிதனே ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவனுக்கு சோர்வு வந்து விடுகிறது பாருங்கள். அவன் அந்த இடத்துல ஒரு தளர ஆரம்பிக்கிறான். ஆனால் 2 பேர் சேர்ந்து செய்யும் பொழுது பாருங்கள், ஒருவனுக்கு சோர்வு வரும் பொழுது இன்னொருவன் அவனை உற்சாகப்படுத்துகிறான், அவனை ஊக்குவிக்கிறான், அவன் நம்மால் முடியும் என்று சொல்லி பலப்படுத்துகிறான் பாருங்கள். சகாயம் உண்டாகிறது, அங்கு சூடு உண்டாகிறது, அங்கு அந்த குளிர்ந்த நிலைமைகள் மாறுகிறது, உற்சாகம் உண்டாகிறது. இதுதான் பாருங்கள் அந்த உறவுகளின் மேன்மை. இதுதான் தேவன் உறவை கனப்படுத்துகிறார், உறவை ஆசீர்வதிக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக அவர் குறிப்பிடப்படுகிறார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஏன் அவர் 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 தேவனாகவும் இருந்தார். தேவனுடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தி தானாகவே நானே எல்லாவற்றையும் செய்து விடுகிறேன் என்று செய்ய முடியுமே. ஏன் அவர் அப்படி செய்யவில்லை? அவர் ஏன் அவருக்கென்று அங்கே ஒரு சீஷர்களை உருவாக்குகிறார், அவர்களை 2 பேராக அனுப்புகிறார். அங்கு ஒரு குழுவை அவர் உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள். 2 பேர் ஒருமனப்பட வேண்டும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அங்கு அற்புதங்கள் நடக்கிறது, அங்கு கதவுகள் திறக்கிறது, கட்டுகள் உடைகிறது. எனவே இந்த நாளிலே பிரிவினை, இந்த அசுத்த ஆவிகளை நாம் நம்மை விட்டு அகற்றுவோம். இந்த நாட்களிலே பாருங்கள், கணவன் மனைவி உறவுகள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை உறவுகளை அவன் உடைக்கிறான். மனிதனை தனிமைப்படுத்துகிறான், ஊழியர்களை விசுவாசிகளை தனிமைப்படுத்துகிறான். தனிமைப்படுத்தும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? அங்கு எல்லாருமே நாம் ஒருவருக்கொருவர் அவசியமாக இருக்கிறோம். யாருமே நான் இவர்கள் இல்லாமல் என்னால், அவர்கள் இல்லாமல் என்னால் என்று சொல்லி யாருமே நாம் செயல்பட முடியாது. இன்றைக்கு உள்ள பிள்ளைகளுக்குள்ளே அதிகமாய் பிசாசு இந்த பொய்யை போடுகிறான் பாருங்கள்.
நாம் இப்படி தான் இருப்பதுதான் நல்லது, நாம் தனிமையாக இருப்பதுதான் நல்லது என்று சொல்லி அநேக மொபைல்களிலே பல தத்துவங்கள், பலவிதமான கருத்துகள் எல்லா மனிதர்களுமே வெளியிடுகிறார்கள். அதை பிடித்து கொண்டு சரியாக சொல்லுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான அந்த காரியங்களை பிடித்து கொள்கிறார்கள். ஆனால் பாருங்கள், அது தவறு. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான எந்த கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிசாசின் சதி திட்டங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இதுதான் நம்மை பற்றி இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார். தனிமையாக இருப்பது நல்லதல்ல. மனுஷன் தனிமையாக இருப்பது அது அவனுக்கு கேடு, அது அவனுக்கு தீங்கு, அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அவனுக்கு ஒரு செழிப்பு இல்லை, அவனுக்கு அந்த இடத்துல நிறைவு கிடையாது. பாருங்கள், நம்முடைய தேவன் அவர் பரிபூரணமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை பரிபூரணம் அடைய செய்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஒவ்வொரு நாளும் அவருடைய இந்த திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் கனம் பண்ணி நாம் நடக்கும் பொழுது நாம் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய சித்தம் இதுதான். நாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இன்றைக்கு யார் யாரெல்லாம் தனிமை என்ற சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு தேவன் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாக விடுவிக்கிறார். சிறையிலிருந்து வெளியே வாருங்கள். உங்கள் கழுத்தில் உள்ள நுகங்களை அறுத்து போடுங்கள். நாம் அடிமைகள் அல்ல. நாம் தனிமையாக இருந்து நம்மை நாமே கல்லுகளினால் கிரி கொண்டிருக்கிற அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். நமக்கென்று தேவன் எல்லாரிடத்திலும் சொல்லி நாம் ஒரு இதாக இருக்க முடியாது. ஆனால் நமக்கென்று தேவன் ஒருவரை வைத்திருப்பார். அவர்களோடு கூட உங்களை அந்த ஐக்கியத்தை நீங்கள் சரி செய்யுங்கள். எந்தெந்த இடத்துல ஐக்கியங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ, ஒருவேளை குடும்பம் என்ற அந்த உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னித்து தேவன் உண்டாக்கின அந்த திட்டத்தை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது தேவன் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் பலவீனங்களையும் மாற்றி போடுவார். அதுபோல கணவன் மனைவி உறவுக்குள்ளே வேறு யாரையும் நீங்கள் நுழைய விடாதிருங்கள், அனுமதிக்காதிருங்கள். பாருங்கள், குறைவுகளெல்லாம் கணவன் மேல் மனைவி மேலுள்ள குறைகளை மற்றவர்களிடம் சொல்லி அது ஒரு தூஷிப்பதற்கு சமானம். பாருங்கள், நாம் தேவனையே நாம் தூஷிப்பதற்கு சமமாக மாறிவிடுகிறது. மனைவியை நீங்கள் மன்னியுங்கள், மனைவியை நீங்கள் கனம் பண்ணுங்கள். கணவனை மன்னியுங்கள், கணவனை கனம் பண்ணுங்கள். நாம் அப்படி செய்யும் பொழுது தேவனை கனம் பண்ணுகிறோம். தேவனுடைய அந்த திட்டத்தை நாம் கனம் பண்ணுகிறோம். நிச்சயமாக நாம் கனம் அடைவோம். ஆனால் நாம் எல்லாரிடம் நம்முடைய மனைவியையும் கணவனையும் நம் குறை சொல்லி திரியும் பொழுது அந்த இடத்துல சத்ருவுக்கு இடம் உண்டாகிறது. அவன் நம்முடைய வளர்ச்சியை பாழாக்கி போடுகிறான். நம் மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்தை அவன் சீர்குலைய செய்கிறான். எனவே இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, தெய்வ பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாசிகள் யாராக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இந்த ஒரு ஒழுங்கின்மைகள் மாறுவதாக. தனிமையாக இருப்பது நல்லதல்ல. மனிதனுடைய தேவைகளை தேவன் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பாருங்கள், ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், ஐயோ எனக்கு இது தேவை, என் தேவன் அறிந்திருக்கிறாரா, அவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பாருங்கள், இந்த இடத்துல ஆதாம் அங்கு ஒன்றுமே அவன் கேட்கவில்லை. ஆனால் தேவனே சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, இவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவனே அந்த இடத்தில் அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய மனதிற்குள்ளே, சரீரத்திற்குள்ளே உங்களுடைய என்ன தேவைகளோடு நீங்கள் இருந்தாலும் எல்லா தேவைகளையும் நம்முடைய தேவன் பூர்த்தி செய்வார். நீங்கள் தனிமையோடு, வேதனையோடு நீங்கள் சிறைச்சாலைக்குள் இருப்பது தேவனுடைய சித்தமல்ல. அந்த தனிமை என்ற அந்த உணர்வு பாருங்கள் நம்மை சிறைப்படுத்துகிறது. ஆனால் 2 பேர் நாம் இணைந்திருக்கும் பொழுது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சுதந்திரம், அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு, அந்த இடத்துல ஒரு சந்தோஷம், அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி, அந்த இடத்துல ஒரு முன்னேற்றம், அந்த இடத்துல தரிசனங்கள் பேசப்படுகிறது, தரிசனங்கள் நிறைவேற்றப்படுகிறது, தரிசனங்கள் பிறக்கிறது. பாருங்கள், இதுதான் பாருங்கள் தேவனுடைய சித்தம். ஆனால் தனிமையாக இருந்து நீங்கள் என்ன தரிசனத்தை பெற முடியும்? ஆனால் 2 பேர் ஒருமனப்படும் பொழுது பாருங்கள், அங்கு தரிசனங்கள் பிறக்கிறது, தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிக்கிறது. எனவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய திட்டத்தை நாம் கனம் பண்ணி நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று நாம் ஜெயம் பெறுவோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்த உறவுகள், குடும்பம், சபை,
இன்னும் என்னென்ன உறவுகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரோ அந்த உறவுகளை நாம் கனம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நீர் கொடுத்த இந்த அன்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த விடுதலைக்காக நன்றி அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்புகள் மாறுவதாக, ஆண்டவரே தனிமை உணர்வுகள் மாறுவதாக, வெற்றி உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.